அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 96:13 குதிரை வண்டி ஒன்று மரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. குதிரையும் அதில் தான் இருந்தது. அந்த வண்டிக்குள் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருந்தான். திடீரென குதிரையை கட்டியிருந்த கயிறு கழன்று போகவே குதிரை தானாக ஓட ஆரம்பித்தது. வண்டிக்குள் இருந்த சிறுவனுக்கு வர இருந்த ஆபத்தை பார்த்த ஒருவர் அவனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று குதிரை வண்டிக்கு பின்னாலேயே ஓடினார். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் குதிரையை அடக்கி வண்டியை நிறுத்தினார். பிறகு அந்த சிறுவனை காப்பாற்றினார். வருடங்கள் கழிந்தன. அந்த சிறுவன் எந்த சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமல் வளர்ந்தான். கொலைகாரனாக மாறினான். அவன் செய்த ஒரு மிகப்பெரிய குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீதிபதி முன்பாக நிறுத்தப்பட்டான். அந்த மரண தண்டனை கைதி நீதிபதியை பார்த்தவுடன் 300 நாள் தன்னை குதிரை வண்டியில் இருந்து காப்பாற்றியது இவர்தான் என்று அடையாளம் கண்டுகொண்டான். எனவே அந்த சம்பவத்தை அவரிடம் நினைவுபடுத்தி, அன்று நீங்கள் காப்பாற்றிய சிறுவன் நான் தான், தயவு செய்து எனக்கு இப்போதும் இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினான். ஆனால் நீதிபதியிடம் இருந்து வந்த பதில் அவனை திகைப்படைய வைத்தது. இளைஞனே, அன்று உன்னை காப்பாற்ற நான் ரட்சகனாக ஓடி வந்தேன். ஆனால் இன்றோ நான் உன்னை நியாயம் தீர்க்கும் நீதிபதியாக அமர்ந்திருக்கிறேன். உனக்கு நான் தண்டனை விதித்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை என்று கூறினார். அந்த கைதி வேற ஏதும் பேச முடியாமல் துக்கத்தால் தலை குனிந்தான். ஆம் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை மீட்டு ரட்சிக்க இந்த உலகிற்கு ரட்சகராக ஒரு முறை வந்துவிட்டார். நம்முடைய பாவங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுவித்து ரட்சித்தார். நம்முடைய கஷ்டங்களில் நமக்கு உதவி செய்தார், கை தூக்கி விட்டார். ஆனால் மீண்டும் ஒரு முறை அவர் ரட்சகராக வரப்போவதில்லை. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக நம்மை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்பொழுது அவரிடம் நாம் மன உருக்கத்தையும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் எதிர்பார்க்க முடியாது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நமது எண்ணங்களை கூட தேவன் நியாயம் தீர்க்க இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். பின்பு ஜனங்களை நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆகவே அவர் நியாயாதிபதியாய் இவ்வுலகத்திற்கு வருவதற்கு முன்பு, அவர் கோபம் கொண்டு நம்மை அழிப்பதற்கும் முன்பு அவருடைய பாதங்களை இப்பொழுதே நாம் முத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு இரக்கம் கிடைக்க செய்வார். இந்த கிருபையின் காலத்தில் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலத்தில் மாயையை பின்பற்றினால் தேவன் தரும் கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் கிருபையை பற்றி கொண்டோமானால் தேவன் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுவார். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்வார். God bless you. Have a good day.